எனக்கு ஒரு எய்ம் இருக்குப்பா. அது என்ன வருது அப்புறம்? என்ன எய்ம் உனக்கு? நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அரசியல்வாதி ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன், விஜய் டிவி ஸ்டார் ஆகுன்னு சொல்றேன். இங்க இருக்கிறவங்களாம் எவ்வளவு பெரிய போராளிங்க தெரியுமா? அதுவும் தங்கதுரைலாம் பண்ணாத அரசியலா எவ்வளவு பண்ணுவார் தெரியுமா? நான் போராளி, ஒரு பெருசாலி. ஓகே, இப்படியே பேசி சமாளி ஒரு 10 வருஷத்துக்கு. ஓகே, பண்ணிட்டு போட்டோம். அது இதை விட சிறந்த நகைச்சுவையாக தோன்றுகிறது. அப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் கெத்து, அவங்கள பார்த்தாலே ஒரு பயம், ஒரு பவர். இப்ப ஒரு சிம்பிளா சொல்றேன், இப்ப ஒரு அரசியல்வாதி போனாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அவங்க இடமே கூட்டிடும், போட்டோ எடுத்துப்பாங்க அவங்கள பார்த்தாலே. டேய், தங்கதுரைலாம் இப்ப வெளியே போனா கூட எத்தனை பேர் போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அவங்க போட்டோ எடுப்பாங்க, அந்த கேப்ல அந்த அவங்க போன் எடுப்பாரு. அது தெரியுமா உனக்கு? டேய் பாரு, அவரு போன் எடுக்கிறாரோ இல்ல எடிட்டர் கிட்ட பேசி இந்த கவுண்டர் எடுக்கிறாரோ அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. கெத்துப்பா. இப்போ அவங்க காரே ஒரு மாசம் இருக்கும், அவங்க போனாங்கன்னா டோல்கேட்ல எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாங்கப்பா அரசியல்வாதினா. டேய், ராமரண்ணா போனாலே டோல்கேட்ல ஃப்ரீயா விடுவாங்கடா. அவர் காய்கறி லாரியில காலை மடிச்சுட்டு போறாரு, அவரே டோல்கேட்ல